அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுதான் பரக்கத்தா? ஒருவர் அலி ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்டார், நாய் ஒரே நேரத்தில் 6, 7 குட்டிகளை ஈன்றெடுக்கின்றது. ஆனால் ஆடுகளோ ஒரு நேரத்தில் 2 அல்லது 3 குட்டிகளையே ஈன்றெடுக்கின்றது. ஆயினும் எல்லா இடங்களிலும் ஆடுகளின் எண்ணிக்கை நாய்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கிறதே. நாம் ஆடுகளை நாள்தோறும் பலியிடுகிறோம், அறுக்கிறோம். அப்படி இருந்தும் அவை எப்போதும் நாய்களை விட அதிகமாக இருக்கின்றதே ஏன்? அலி ரலியல்லாஹு அவர்கள் பதில் கூறினார்கள், இதுதான் பரக்கத்து அருள் ஆகும். அதற்கு அவர், பரக்கத்து ஆடுகளிடம் மட்டும் ஏன் இருக்கிறது, நாய்களிடம் ஏன் இருப்பதில்லை என கேட்டார். அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், ஆடுகள் இரவின் முற்பகுதியிலேயே தூங்கிவிடுகின்றன. மேலும் ரஹ்மத்தின் அருளின் வேளையாகிய பஜிர் நேரத்தில் விழித்தெழுகின்றன. எனவே அருளை பெற்றுக் கொள்கின்றன. ஆனால் நாய்கள் இரவு முழுக்க குலைத்துவிட்டு பஜிர் நேரம் நெருங்கும் போது தூங்குகின்றன. எனவே அவற்றின் ரிஸ்கில் ரஹ்மத்தும் பரக்கத்தும் இருப்பதில்லை. எனவே நான் உமக்கு அறிவுரை கூறுகிறேன், நீர் இரவில் சீக்கிரம் தூங்குவீராக, பஜரில் சீக்கிரம் எழுவீராக. இதுவே வாழ்வாதாரத்திலும் சந்ததிகளிலும் அபிவிருத்திக்கான வழிமுறையாகும். இந்த செய்தி சரியானதா என்று கேட்கப்படுகின்றது. மேலுள்ள இந்த செய்தி நபித்தோழர் அலி ரலியல்லாஹு அவர்கள் பெயரில் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான ஒரு செய்தியாகும். இப்படியான ஒரு செய்தி நம்பத்தகுந்த எந்த நூல்களிலும் எந்த ஹதீஸ்களிலும் வரவில்லை என்று உங்களுக்கான செய்திகளை தருகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.